விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், ஒன் நேஷன் ஒன் ஃபெர்டிலைசர். ஸோ அந்த ஒரு விஷயத்தை ஸ்பிக் தமிழ்நாட்டில் தூத்துக்குடியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட அது வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி ஆகிடுச்சு. ஒரு சில உரக்கடைகளுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாரத் யூரியா அப்படிங்கிற பேரில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட்ஸ் எல்லாம் டெலிவரி ஆகிட்டு இருக்குது. ஸோ அதை பற்றிலாம் பேச போகிறோம். அண்ட் இந்த ஒன் நேஷன் ஒன் ஃபெர்டிலைசரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன, இது எந்த அளவுக்கு விவசாயிகளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சும்மா லைட்டாக ஒரு ஓவர்வியூவாக நம்ம சொல்ல போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக கிடைக்கும். நம்ம டாப்பிக்கில் போவோம். தமிழ்நாட்டுக்கு குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பிக் யூரியா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட அதிகமாக கொள்முதல் பண்ணக்கூடிய ஒரு உரங்கள் யூரியாவிலேயே. நீங்கள் RCF இருக்குது, மங்களா இருக்குது, இன்னும் ஒரு சில பச்சை கலர் சாக்கில் உரமாக கிரிப்கோ, இதெல்லாம் ஏகப்பட்ட யூரியாக்கள் இருக்குது. இருந்தாலுமே மக்கள் நாடி போகக்கூடியது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பிராண்டிங் அப்படிங்கிறதுலையே ஸ்பிக் அப்படிங்கிற அந்த ஒரு பேருக்காக மட்டுமே விவசாயிகள் வந்து உள்ளே என்ன கொடுத்தாலும் வாங்குவாங்க. ஓகேவா, அந்த நிலமையில தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிக் யூரியா அப்படிங்கிறது. ஸோ இதோட ப்ரொடக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 4 மாதங்களுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பேக் டிசைனிங் வந்து 2 மாதத்துக்கு முன்னாடி ஏற்பட்டது. இப்போ வந்து பேக் பண்ணி கிட்டத்தட்ட எல்லா கடைகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதோட ஃபோட்டோ தான் வந்து பார்த்திங்கன்னா என்னோட தம்ப்லைனில் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இப்படி அவங்க டெலிவரி பண்ண ஆரம்பிச்சிக்கிட்டு இருக்காங்க. கோரமண்டலாக இருக்கட்டும், ஸ்பிக்கு, இதுமாரி எல்லா கம்பெனியும் ஆரம்பிக்குது. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொடக்ஷன் யூரியா ப்ரொடக்ஷன் ரெடி அப்படின்னா தூத்துக்குடியில் ஸ்பிக் இருக்குது. ஓகேவா, அவங்களோட ப்ரொடக்ஷன் தான் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக சப்ளை ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த ஒன் நேஷன் ஒன் ஃபெர்டிலைசர் இது வந்து பாரத் யூரியா அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, இதோட ஆக்சுவல் காஸ்ட் என்ன, அதாவது ஒரு மூட்டையோட ஒரிஜினல் விலை என்னன்னா 2503 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் விவசாயிக்காக கவர்மெண்ட் எவ்வளோ சப்சிடி கொடுக்குதுன்னா 2236 ரூபா 50 பைசா வந்து ஒரு மூட்டைக்கு கவர்மெண்ட் சப்சிடி கொடுக்குது. 265 ரூபா 270 ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா விற்பனைக்கு வருது. ஓகேவா, ஒரு கிலோவுடைய விலை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அரசாங்க மானியம் எல்லாம் கழித்து 6 ரூபாய்ன்னு சொல்லி வருது. ஓகேவா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் மேலே மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய விஷயம். சென்ட்ரலில் வந்து பார்த்திங்கன்னா பாரத் யூரியா அப்படின்னு சொல்லியிருக்கும். ஹிந்தி, இங்கிலீஷு, தமிழ் எல்லாத்துலேயுமே இருக்கும் பாரத் யூரியா அப்படிங்கிற பேர். அதற்கு கீழே ஒரு ஸ்கேல் அளவு இருக்கும். அந்த ஒரு ஸ்கேல் அளவில் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி பிராண்டிங் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஸ்பிக் யூரியா அவங்களோட லோகோ போட்டுக்கலாம், அவங்க கம்பெனி பேர் எழுதிக்கலாம். அவங்க இன்னும் ஒரு சில விஷயங்கள் எல்லாமே அந்த ஒரு ஸ்கேல் அளவில் எழுதிக்கலாம். அதாவது உயரம் ஒரு ஸ்கேல், அகலம் 2 ஸ்கேல், அந்த சாக்கு அளவு இருக்கு இல்லையா, ஒரு ஸ்கேல் அளவு உயரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கம்பெனிஸை பிராண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதையும் பிராண்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி பிராண்ட் பண்ணியிருக்கும் போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த ஒன் நேஷன் ஒன் ஃபெர்டிலைசர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த இடத்துல பயனற்றதாக போகுது. எந்த வகையிலனா, ஆல்ரெடி என்னோடய வீடியோஸ் நிறையாலாம் சொல்லியிருப்பேன் இந்த ஒன் நேஷன் ஒன் ஃபெர்டிலைசர் பற்றி. அதை பற்றி ஒரு தனி வீடியோவே போட்டிருந்தேன். எந்த அளவுக்கு இது பயனுள்ளது, இந்த திட்டமே தேவையில்லை அப்படின்னு கூட சொல்லியிருப்பேன். இந்த ஒன் நேஷன் ஒன் ஃபெர்டிலைசரோட முக்கியமான நோக்கம் என்னென்னா, இந்த பிராண்டிங் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை அழிக்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த ஒன் நேஷன் ஒன் ஃபெர்டிலைசர். அந்த இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பிராண்டிங் நேம் வருது அப்படிங்கிறாங்க. அப்படி அவங்களோட பிராண்டிங் நேம் அந்த இடத்துல வருது அப்படிங்கிறப்ப எதற்காக நாம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு பேக் டிசைனிங் பண்ணி அதை பேக் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி கொண்டு வரணும். இன்னும் ஒரு சிலர் வருவாங்க, அந்த டிரான்ஸ்போர்ட்டிங் எல்லாம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அது மூலயமா டிரான்ஸ்போர்ட்டிங் காஸ்ட் எல்லாம் அது மூலயமா குறைக்க போகிறாங்க. உண்மையிலேயே சந்தோஷம் தான். இப்படி பண்ணதுனால டிரான்ஸ்போர்ட்டிங் காஸ்ட் குறையுது. அதுக்கு எதுக்கு ஒன் நேஷன் ஒன் ஃபெர்டிலைசர் நம்ம கொண்டு வரணும். ஸோ அந்தந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய இதுங்களில் இருந்தே நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நாம் எதுக்கு இவ்வளோ காஸ்ட் கொண்டு வர போகிறோம் சொல்லுங்கள். ஸோ ஒன் நேஷன் ஒன் ஃபெர்டிலைசருங்கிறது இப்போ டெல்லி வந்து ப்ரொடக்ஷன் ஆகுது, அங்கே வந்து யூரியாவை ஒன் நேஷன் ஒன் ஃபெர்டிலைசர் அப்படின்னு சொல்லி கோரமண்டலாக போட்டு கொடுக்குறாங்க. அது தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் ஆகி தான் வரப்போகுது. ஸோ இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க இதில் வரும். நான் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா, ஒன் நேஷன் ஒன் ஃபெர்டிலைசரில் நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும்னு நினச்சா நான் அதுமாரிலாம் கொடுக்கல. இந்த திட்டத்து மூலிமா அரசாங்கத்துக்கு ஒரு குறைபாடு என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. என்னன்னா, இதுக்கு முன்னாடி எந்த ஒரு உரங்கள் வந்து பார்த்தா விற்பனை ஆனாலுமே அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பெனியோடைய பெயர் இருக்கும். அதனால் வந்து அந்த உரங்களில் எதுவும் பிரச்சனை ஏற்பட்டால் அந்த கம்பெனியை போய் சேரும். இப்போ வந்து இவங்க பாரத் அப்படிங்கிற பெயரில் விடுறதுனால அது வந்து கம்பெனியை சேராது, அரசாங்கத்தை சேரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போயும் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பிரச்சனை கம்பெனியை தான் போய் சேருமே தவிர அரசாங்கத்தை சேராது. ஏன் அப்படின்னா, அந்த பேக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்ட்னா ஃபேக்ட் அப்படின்னு சொல்லி வரப்போகுது, ஸ்பிக்குன்னு வரப்போகுது, ஐபிஎல் அப்படின்னா ஐபிஎல்னு வரப்போகுது. ஸோ கீழே அவங்களோட பிராண்டிங் நேம் போடலாம் அப்படிங்கிற பட்சத்தில் இது எந்த வகையிலையும் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கத்தை வந்து சாடி வராது, அந்த கம்பெனியே அவங்க டைரெக்டாக பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஓகேவா, அடுத்ததாக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பிராண்டு சந்தைப்படுத்தல் அப்படிங்கிறத பற்றி சொல்லியாச்சு. அடுத்து இது மூலயமா வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இது வரைக்கும் மானியம் எவ்வளோ கொடுக்குறோம், என்ன விலையில் விற்கலாம் அப்படிங்கிறத மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் முடிவு பண்ணிக்கிட்டு இருந்துச்சு.
இதற்கு மேலே அரசாங்கம் இதை எங்கே விற்பனை செய்யணும் அப்படிங்கிறதே அரசாங்கம் தான் முடிவு பண்ணணும். இவ்வளோ நாளாக இப்போ இங்கே இருந்துட்டு ஆந்திராவுக்கு அனுப்பலாம், பாம்பே எங்கே வேணாலும் அனுப்பலாம், ஓகேவா. ஆனால் இப்போ அரசாங்கம் தான் முடிவு பண்ண. இப்போ சென்னையில் தூத்துக்குடியில் உற்பத்தி ஆகக்கூடிய யூரியாவை தமிழ்நாட்டுக்குள்ளே நிறுத்தணுமா, இல்லை தமிழ்நாட்டை விட்டு வெளியே எடுத்துகிட்டு போகலாமா அப்படிங்கிறத யார் முடிவு பண்ணோம்னா அரசாங்கம் தான் முடிவு பண்ணோம். இதற்கு முன்னாடி தமிழ்நாட்டில் உற்பத்தி பண்ணி வெளிநாடுகளுக்கு, அதாவது பார்த்திங்கன்னா வெளி மாவட்டங்களுக்கு அனுப்பிக்கிட்டு இருந்தோம். நமக்கு டிமாண்ட் இருக்கிறப்ப கூட அங்கே அதிக காஸ்ட்டில் கேட்டாங்கன்னா அங்கே அனுப்பிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இதுக்கு மேலே அதுமாரி அனுப்ப முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒன்று தான் வந்து பார்த்திங்கன்னா இது மூலயமா நமக்கு ஏற்பட்ட ஒரு நன்மையை தவிர வேறு எதுவுமே கிடையாதுங்க. ஏன்னா அவங்க 20 லட்சம் கோடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருடமும் உரங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே கூட இந்த புது ஃபெர்டிலைசர் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு ஒன் நேஷன் ஒன் ஃபெர்டிலைசர் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லைங்க. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 100% ஒரு 10% எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த சேனல் இன்னும் க்ரோத் ஆகும், இன்னும் நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிய ஆரம்பிக்கும்.